இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. முதலாவதாக யோவான் உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் எருசலேம் தேவாலயம் காணப்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆனால் இன்று எருசலேமில் தேவாலயம் இல்லை என்றும் வெஸ்டர்ன் வால் என்ற பகுதி மாத்திரமே இருக்கின்றது என்பதை நாம் யாவரும் அறிவோம். அப்படி என்றால் இனிமேல் கட்டப்படும் எருசலேம் தேவாலயம் உபத்திரவ காலத்திற்குரிய அடையாளம் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் யோவானிடத்தில் கொடுக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் என்று ஒரு தேவதூதன் கூறுகிறார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். அதாவது முதல் 3.5 வருடங்கள் யூதர்கள் யெகோவா தேவனை வழிபடுவதற்கும், இரண்டாவது 3.5 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் விக்கிரகத்தை வழிபடுவதற்கும் எருசலேம் தேவாலயம் ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் 2 சாட்சிகள் இரட்டு வஸ்திரம் உடுத்தியவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 விளக்கு தண்டுகளாகவும் 2 ஒலிவ மரங்களாகவும் யோவான் காண்கிறார். விளக்குத்தண்டு என்பது சபை, ஒலிவ மரங்கள் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதாவது இந்த 2 சாட்சிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காகவும் அனுப்பப்பட்டவர்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மோசேயும் எலியாவும் ஏற்கனவே செய்த காரணத்தினால் இவர்கள் மோசேயாகவும் எலியாவாகவும் இருக்கக்கூடும். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் 2வது 3.5 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவாக செயல்படும். பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அழைக்கப்படுவான். அந்த 2 சாட்சிகளின் உடல்கள் எருசலேம் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு சாட்சிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்ற வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். இத்துடன் அதிகாரம் 11 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.